வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு மதுரையோட ஃபேமஸான சர்ச்சா அழைக்கப்படுற சென்ட் மேரிஸ் சர்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சர்ச்சை தமிழ்ல வந்து தூய மரியன்னை தேவாலயம் பேர்ல வந்து அழைக்கிறாங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், மதுரையோட ஃபேமஸான டூரிசம் பிளேஸான மதுரை நாயக்கர் மகால்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயும் தான் இந்த சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கூட இயங்கிட்டு இருக்கு. சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரும்பாலும் இந்த சர்ச்சால இயங்கப்பட்டு இருக்க ஸ்கூலா தான் இருக்கணும். இந்த சர்ச்சோட ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சுக்கு முன்முகப்பா இருக்கக்கூடிய அந்த 2 டவர்ஸ் தான். 42 மீட்டர் உயரத்துல வந்து இந்த டவர் வந்து அமைஞ்சிருக்குது. மதுரையோட ஃபேமஸான டூரிசம் பிளேஸ்ல ஒன்றா தான் இந்த சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சர்ச்சோட டோர்ஸ் ஆகட்டும், சர்ச்சுக்கு உள்ள வந்து ஜன்னல்களோட அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் பீசஸ் அப்படியே கலர்ஃபுல்லா அமைச்சு கட்டியிருக்க மாதிரி அமைச்சிருப்பாங்க. பெரும்பாலான சர்ச்சுகள்லாம் இப்படிதான் கலர்ஃபுல்லா அமைச்சிருப்பாங்க. இதோட கட்டடக்கலை பாத்தீங்கன்னா ரோமானிய ஐரோப்பிய கட்டடக்கலை பாணியில தான் கட்டப்பட்டிருக்குது. இந்த சர்ச் இந்த இடத்துல வந்து உருவாகி கிட்டத்தட்ட 150 வருடங்கள் தான் ஆகுது. 1840கள்ல ஃபாதர் பெர்ட்லாண்ட் அவர் தான் இந்த இடத்துல இந்த நிலத்தை வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 1841ல ஃபாதர் கார்னியர் அவர் வந்து ஒரு சின்ன சர்ச்சா வந்து இந்த இடத்துல கட்டியிருக்காரு. விருதுநகர் மாவட்டம் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்த சர்ச்சில் இருந்து வெளியேற்றப்பட்ட கப்பலோட்டும் தொழிலாளர் குடும்பம் தான் அதுக்கப்புறம் இந்த பகுதியில வந்து இருந்ததாகவும், அந்த சர்ச்சில் இருந்தவங்களோட தொடர் மத போதனையினால இந்த பகுதியில இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கத்தோலிக்கர்களா மாறி இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து கத்தோலிக்கர்களா மாற்றம் பெற்றதுனால அப்போது இந்த சர்ச்சில் ஃபாதரா இருந்த ஹைப்போலைட் லிமோத் அவங்களாலதான் 1916ல இப்போதைக்கு நாம பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச்சை பெரிதா வந்து கட்டியிருக்காங்க. 1938ல இன்னும் பல கட்டட வேலைகள் வந்து நிறுவப்பட்டு 1969ல கதட்ரல் அதாவது பெரிய தேவாலயம் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்குது. இந்த தேவாலயத்தின் கீழ் வந்து நிறைய சப் சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மதுரையில இருக்கக்கூடிய கத்தோலிக்க சர்ச்சுகளோட அந்த தலைமையகம் அப்படின்னு சொல்றது இந்த சர்ச்சாக தான் அழைக்கப்படுது. பொதுவா எல்லா சர்ச்லயும் எல்லா மதத்தினரும் வந்து வழிபடுற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. இங்கேயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லா மதத்தினரும் வந்து வழிபடலாம். மார்னிங் 6ல இருந்து ஈவினிங் 9 வரைக்கும் இந்த சர்ச் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். எந்த டைம் வேணாலும் நம்ம சர்ச்ல போய் வழிபடலாம். மாஸ் டைமிங்ஸ்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 6ல இருந்தோம், அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க இந்த சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப விழா கோலம் பூண்டு இருக்க நேரம், அதாவது விழா காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துல மார்ச் மந்த் அந்த மிட் ஆஃப் த மந்த்ல தான் திருவிழாக்கள் வந்து நடத்தப்படுது. அந்த டைம்ல இந்த பகுதி ரொம்பவே விழா கோலம் பூண்டு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இந்த சர்ச்சுக்கு நீங்க வந்து வழிபட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சர்ச்சுக்கு பக்கத்திலே தான் ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்கும்னு ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன். ஒரே காம்பவுண்டுக்குள்ளேயே தான் அந்த ஸ்கூல் வந்து இருக்குது. ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, சிஸ்டர்ஸ்க்கு தேவையான இடங்கள், வரக்கூடிய தொழுகை பண்றதுக்காக வரும் பக்தர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்க இடங்கள் அப்படின்னு எல்லாமே அமைச்சிருக்காங்க. இந்த சர்ச் வந்து ரொம்ப பெரிய சர்ச், மதுரையில இருக்கக்கூடிய பெரிய சர்ச் அப்படின்னு பார்த்திருப்போம். சர்ச்சுக்கு உள்ள மட்டும் இல்லாம வெளிப்புறத்துலயும் ரொம்ப அழகாவே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் குறிப்பா சொல்ல போனா பாத்தீங்கன்னா, அந்த காம்பவுண்ட ஒட்டியபடியே மர அமைப்பிலேயே, மரம் வந்து வெட்டப்பட்டிருக்க மாதிரி மர அமைப்பிலேயே இருக்கக்கூடிய அந்த அமைப்புல வந்து கண்ணாடி கிளாஸ் கொண்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட அந்த வாழ்க்கை வரலாறை வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வந்து அமைச்சிருப்பாங்க. அப்படியே வரிசையா தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. நான் இந்த மாதிரி சர்ச்சுகள்ல இந்த மாதிரி வெளிப்புறத்துல அமைச்சதை நான் பார்த்தது இல்ல. அந்த அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்து அங்கே சிலைகள் வந்து வச்சிருப்பாங்க. அப்படின்னா சர்ச்சுக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய அந்த கட்டட அமைப்போட ஒட்டி வந்து சிலைகள் அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட ஒட்டியபடி தொடர்ச்சியா அதுவும் டிஃப்ரெண்டான கலையமைப்புல வச்சதை நான் பார்த்தது இல்ல. மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த சர்ச்சை நம்ம ஈஸியா ரீச் பண்ணிடலாம். நாம ஆக்சுவலா மதுரைக்கு வந்தது வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பாக்குறதுக்காக தான் வந்தது. அப்போ
ரொம்ப ஹாட்டா இருந்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் தான் இருந்து நம்ம ஜல்லிக்கட்டு வீடியோ எல்லாம் நம்ம எடுக்க முடிச்சு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய ஜல்லிக்கட்டு வீடியோ எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபேமஸான பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் கூடலழகர் கோயில், அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர் மகாலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த சர்ச்சுக்கும் ஆக்சுவலா போகணும்னு நினைச்சிட்டு தான் வந்தது. மதுரை நாயக்கர் மகால் பாத்தீங்கன்னா 5 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அங்க போக முடியல. மதுரை நாயக்கர் மகாலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நாயக்கர் மகாலோட பேக் சைடை வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் மதுரை நாயக்கர் மகாலோட பேக் சைடு. எந்த வீடியோலையும் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. சவுத் டியூப்ல தான் எக்ஸ்க்ளூசிவா பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. நெக்ஸ்ட் டைம் மதுரைக்கு போகும்போது கண்டிப்பா இந்த மகாலை வந்து ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.